ஒரு கேள்வி விஜய்க்கு இப்போவே சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ அரசு வந்து ஊழல் ஆட்சின்றார். எந்த ஒரு கட்சி இன்னைக்கு வரணும் ஆட்சிக்கு வந்து ஊழலே செய்யலைன்னு ஒரு கட்சியை சொல்லு, அந்த கட்சியில் நான் சேர்த்து 2024 பார்லிமெண்ட்ல நான் போட்டியிட மாட்டேங்கிறாரு. ஆக இவங்களை உருவாக்கினது யாரு தெரியுதா? அங்க ஒன்றியத்தில் நம்ம லாபத்தை வந்துடக்கூடாது. யார் பின்னணியில் இருக்காங்கன்னு புரியுதா இப்போ உங்களுக்கு? அவங்க வந்து பாஜக பின்னணியில் இருக்காரு. வேற என்ன அமலாக்கத்துறைக்கு பயந்து ஆரம்பிச்ச கட்சின்னு நான் இப்போ சொல்றேன் இல்லைன்னு சொல்லுகிறாரு. ஒரே அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு. என்ன மக்களுக்கு என்ன செஞ்சாருன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வர்றாரு சொல்லுங்க. அதாவது இவ்வளவு பணிகள் செஞ்சிருக்கேன், நிறைய காசு விட்டுருக்கேன், அரசியல் சேர்ந்து அதை திருப்பி எடுக்கலாம்னு பிளான் பண்றேங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதானே அதுக்கு அர்த்தம். இவரை பத்தி சொல்லட்டுமா? அவருடைய ரசிகரை நம்பி தான் அவங்க அப்பாவும் கட்சி ஆரம்பிச்சார். என்ன நடந்தது? ஜெயலலிதா கூப்பிட்டு அமிச்சாங்க. 11 மணிக்கு போய் போயஸ் கார்டன்ல உட்காந்தாரு. ஒரு மிரட்டல் தெரிஞ்சு போச்சு நம்ம நிலைமை என்னன்னு. அவங்க அப்பா கூப்பிட்டாரு, கட்சி கட்சியெல்லாம் நடத்தாது, மூடியா கட்சி என்ன மூடிவிட்டாங்க. அவ்வளவுதான், கட்சி கலைச்சு விட்டாங்க. எல்லாம் நிறைய உதிரி கட்சிகள் வரும். விஜய்க்கு நான் ஆதரவு, அப்பதான் நீங்க ஒரு செய்தி வரும், விஜய்க்கு இந்த கட்சி தலைவர் ஆதரவு அப்படின்னு சொன்னாக்கா அவர் போட்டோ வரும். அதுக்காக அவங்க போடுவாங்க. விளம்பரத்துக்காக நிறைய கட்சிகள் கூட்டணியில் வருவாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பிறப்புக்கு எல்லா உயிருக்கும் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை அதுதான். அதுக்கு நீயே தனியாக கட்சி ஆரம்பிக்கிற, நீ என்னத்துக்கு அது தேவை? அது அவங்களோட போய் சேர்த்துக்கலாம். வணக்கம் சார். சார், இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பேசப்பட்டு வருது என்னன்னா, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஆரம்பிக்க மாட்டாரான்னு நம்ம நிறைய பேசியிருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியதுதான். நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதான் பண்ண முடியும். அவர் எலெக்ஷன் என்னைக்கு நிற்கிறாரோ அன்றைக்கி நான் உயிரோடு இருந்தேன்னா ஓட்டு போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். விஜய்க்கு அதாவது அவருடைய கருத்துக்கள் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அவர் கண்டிப்பாக நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்ததுன்னா அவருக்கு வாக்களிக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் நான் வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன். அவர் அந்த கருத்துக்களோட ஏற்றுக்கிட்டு அது மாதிரி போனார்னா என்னுடைய போன்றவர்களுடைய வாக்குகள் கிடைக்கலாம். அவ்வளோதான் சார். அவர் வந்து ஒரு 3 பக்க அறிக்கையை வந்து விட்டுருக்காரு சார். அதில் முதல்ல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இருக்க ஆட்சி வந்து ஊழல் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே அவர் சொல்லியிருக்காரு சார். அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ இருக்கிற ஆட்சின்றது டெல்லி ஆட்சி சொல்கிறாரா, தமிழ்நாட்டு ஆட்சி சொல்கிறாரா, இல்லை இவர் மலையாளத்திலாம் கூட பாப்புலராக கேரளா ஆட்சியை சொல்கிறாரா, தெலுங்கு படத்துலையும் சூப்பராக இருக்கா தெலுங்கு ஆட்சியை சொல்கிறாரு, எந்த ஆட்சியை சொல்கிறார்? 2026 போட்டியிட போகிறேன்றாரு தமிழ்நாடு மக்கள்கிட்ட. அப்படின்னா தமிழ்நாடு ஆட்சி தான் சார் சொல்லணும் அவர். அவன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ அரசு வந்து ஊழல் ஆட்சின்றார். அப்படி தான் சொல்ல வர்றாரு. சரி, ரைட். இது மாதிரி வந்து இன்றைக்கி நேற்று இல்லை. இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறது யார்? எந்த கட்சி? டிஎம்கே. அவங்க எப்போ ஆட்சிக்கு வந்தாங்க? முதல்ல 1950 ஐ திங்க் 67. ஓகே. 67ஆம் வருஷம் அண்ணா ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர்னு கையெழுத்து போட்ட உடனே அன்றைக்கி இருந்த அச்சு ஊடகங்கள் அண்ணா ஊழல் செய்து விட்டார் அப்படின்னு எழுதிட்டாங்க. கையெழுத்து போட்டு பதவி சேரில் உட்காரல, அதுக்குள்ளார செய்தி போட்டாச்சு, அண்ணா ஊழல் செய்து விட்டார், திமுக ஊழல் கட்சின்ட்டாங்க. கடந்த 50 வருஷமாக ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. 50 வருஷமாக அவங்க தான் ஆட்சியிலே இருக்காங்க. இவரும் அதே இது கீரல் விழுந்த பிளேட்டு மாதிரி ஊழல் ஆட்சின்ட்டு வந்துட்டு நிற்கிறாரு. ஒரு கேள்வி விஜய்க்கு இப்போவே சொல்லலாம். ஊழல் இல்லாத கட்சி ஒன்றை மாத்திரம் சொல்லுப்பா, நாங்கள் அதில் சேர்ந்துக்கிறோம். எந்த ஒரு கட்சி இன்றைக்கு வரணும் ஆட்சிக்கு வந்து ஊழலே செய்யலைன்னு ஒரு கட்சியை சொல்லு, அந்த கட்சியில் நான் சேர்ந்துக்கிறேன். உலகத்திலேயே கேட்குறேன். இந்தியாவில் மாத்திரம் உலகத்திலே கேட்குறேன். சொல்லு. அரசியல் ஊழல் இரட்டை பிறவிகள். இவரை பற்றி சொல்லட்டுமா? இவரே அரசியல் கட்சி ஆரம்பித்தார். எந்த தைரியத்தில் ஆரம்பித்தார்? என்ன மக்களுக்கு என்ன செஞ்சார்னு சொல்லிட்டு இவர் ஆட்சிக்கு வர்றாரு சொல்லுங்கள். அரசியலுக்கு வர்றாரு சொல்லுங்கள். அதுக்கான காரணத்தை சொல்லுங்கள். என்ன சொல்லியிருக்காரு சார்? அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இவ்வளோ நாள் வந்து நிறைய பணிகள் வந்து செஞ்சுருக்கோம், ஆனால் அதுக்கு வந்து அரசியலை வந்து எங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஒரு சில பணிகள் செய்கிறதுக்கு எனக்கு வந்து அரசியல் பலம் தேவைப்படுது, அதனால நான் அரசியலுக்கு இறங்கியிருக்கேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் எடுத்து வச்சிருக்காரு. அதாவது இவ்வளோ பணிகள் செஞ்சுருக்கேன், நிறைய காசு விட்டுருக்கேன், அரசியல் சேர்ந்து அதை திருப்பி எடுக்கலான்னு பிளான் பண்ணுறேங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதுதானே அதுக்கு அர்த்தம். ஆக எடுப்பிலேயே அவருடைய முதல் கடிதத்திலேயே அரசியலுக்கு வர்றதே விட்டா காசை எடுக்கிறதுக்கு வர்றேங்கிறத அவர் சொல்லியிருக்கார். இவர் ஊழல் செய்யாமல் இருக்க போகிறாரா? அவ்வளோதான் கேள்வி. இதுதாங்க அரசியல். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேறு அர்த்தங்கள் வரும், ஞாபகம் வச்சு. அது முதல்ல தம்பிக்கு சொல்லுங்க. ஆனால் இப்போ அவர் நிறைய பணி செஞ்சுட்டு வராரு சார். மக்கள் அவங்க அப்பா ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சியை மூடப்பட்டது என்ன காரணத்தினால் மூடப்பட்டது?
இவரே அந்த கட்சியை ஆதரிக்கலை. அப்போ அவங்க அப்பா ஊழல் கட்சி ஆரம்பித்தாரா? யார் ஏன் அதை மூடினாங்க? அப்பா சந்திரசேகர்னு போட்டு போஸ்டர்லாம் அடிச்சுக்கிட்டு அம்பாசிடர் காரில் அப்பா 20 அம்பாசிடர் கார் ஊர்வலம் போக கட்சியை ஆரம்பித்து தெருவாக போனார். என்ன ஆச்சு அந்த கட்சி? ஏன் அதை மூடப்பட்டது? அப்போ அவங்க அப்பா வந்து நடத்துறது ஊழல் கட்சிங்கிறாரா? அது ஏன் மூடப்பட்டது? அதுக்கான காரணத்தை சொல்லு. கட்சிக்கு ஒன்றும் அவர் புதுசு இல்லை. அவங்க அப்பா ஏற்கனவே ஆரம்பித்த கட்சி, அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இவர் புது கட்சி நீங்கள் சொல்கிறது தப்பு. இன்றைக்கி வேறு பேரில் வந்திருக்கார். அவங்க அப்பா ஆரம்பித்த கட்சிக்கு வேறு பேர் வச்சுக்கிட்டு இவர் புதுசாக ஆரம்பிச்சிருக்கார். அவ்வளோதான் சார். அதே மாதிரி அதில் ஒரு லைன் வருது என்னன்னா, வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்புதான் நமது இலக்கு. அதே அவர் அதிகாரி எழுதி கொடுத்துருக்காரு. அதுக்கு அர்த்தம் அவரே கேளுங்க. அல்ஜீப்ரா புரியும், பித்தாகரஸ் தியரம் புரியும், ஐன்ஸ்டீனுடைய தியரி புரியும். இது புரியல, எழுதுனவர் தான் கேட்கணும். மக்கள் விரும்பும் மாற்றம்னாக்கா மக்கள் சாராயத்தை விரும்புகிறாங்க, அந்த மாற்றத்தை கொண்டு வருவாரா? பல பேர் வந்து விபச்சாரம் இருந்தால் நல்லதுங்கிறாங்க, அந்த மாற்றத்தை கொண்டு வர்றார். மக்கள் விரும்பும் மாற்றங்கிறது என்னது? மக்களுக்கு தேவையான மாற்றம்னு சொல்லணுங்க. மக்கள் விரும்பும் மாற்றங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஆக அடிப்படையில் எல்லாமே தப்பு. எழுதி வச்ச எல்லாமே தப்பாக தான் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் விமர்சனம் வரும். இதுதான் அரசியல். தம்பி புரிஞ்சுக்கிட்டோம் சார். அதே மாதிரி சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர தனியாராக இருந்து எங்களால் செயற்பட முடியலை, அதனால தான் நாங்கள் அரசியலுக்குள்ளே வரோம்னு சொல்லியிருக்காரு சார். இப்போ சீர்திருத்தம் செய்யறதுக்கு பெரியார் வந்து எந்த பதவியிலையும் இருக்கலைங்க. அவர் கொண்டு வராத சீர்திருத்தமா? தமிழ்நாட்டினுடைய அரசியல் இன்னைக்கு வரலும் பெரியாரை சுற்றி தான் இருக்குது. அம்பேத்கர் கூட ஒரு பதவியில் இருந்தார். பெரியார் எந்த பதவியிலையும் இருக்கலை. அவர் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள், அவர் சொன்ன கருத்துக்கள் தான் இன்றைக்கி ஒரு நின்றுட்டு இருக்குது. மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினச்ச சிவகுமார் குடும்பம் முடிவெடுத்துச்சு. அவங்க சொந்த காசை போட்டாங்க. பல மாணவர்களுக்கு இலவசமாக படிப்புக்கான இதெல்லாம் ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுத்தாங்க. பல லட்சக்கணக்கான மாணவர்கள் அவர்களுடைய உதவி பெற்று படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அதுக்காக கவுன்சிலர் போஸ்ட் கூட அவங்க எலெக்ஷனில் நிற்கலை. செய்யணும்னு நினச்சா செய்யலாங்க. இதை செய்யறதை வச்சுக்கிட்டு இதில் ஏதாவது லாபம் இருக்குமாங்கிறதுக்காக தான் இப்போ வர்றாரு. அதை செய்யணும்னு நினச்சா இப்போ செய்யலாமே, அவர் செஞ்சுட்டு போகலாமே. சூர்யா வந்து கட்சி ஆரம்பிக்கலையே. உங்களாலே உங்கள் சினிமா தொழிலில் இருக்க வச்சு சொல்கிறேன். நீ இதை வச்சு பெருசாகலாம் நீ நினைக்கிற. இதை வச்சு ஒரு எதிர்கால வாழ்க்கையை இது பண்ணிக்கலான்னு பார்க்குறீங்க. இதுலேயே தெரியல அவங்களுடைய அடிப்படை ஆசை என்னான்னு. விட்ட காசை பிடிக்கிறதுங்கிறத தவிர வேறு என்ன இருக்க முடியும் சார்? அதே மாதிரி இவரோட கொள்கை பிறப்பிற்கும் எல்லாம் உயிருக்கும், எல்லாரும் எல்லாருக்கும் சமம். ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க சார்? தெரில, இது வரலாம். இது வேறு யாரோ சொன்னதான் நினச்சேன். இவர் தான் சொன்னார். அதை இவர் சொல்லலை சார். இல்லை, இது ஒரு கொள்கையாக எடுத்திருக்காரு சார். அது யார் சொன்னார்னு தெரியுமா உங்களுக்கு? பிறப்புக்கு எல்லாம் இருக்குங்கிறது தெரியாது. திருவள்ளுவர். அது எல்லாரும் எல்லா காலத்திலும் சொன்னதுங்க. பிறப்புக்கு எல்லா உயிருக்கும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை அதுதான். அதுக்கு நீயே தனியாக கட்சி ஆரம்பிக்கிற? யாது ஊரே யாவரும் கேளீர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற வள்ளுவருடைய அடிப்படையில் தான் திராவிட இயக்கங்கள் இயங்குது. நீ என்னத்துக்கு அது தேவை? அது அவங்களோட போய் சேர்த்துக்கலாமே. அதே மாதிரி கட்சி ஆரம்பிக்கிற. அதே மாதிரி என்னன்னா சார், இவர் இன்னும் அரசியலுக்கே வரல, ஆனால் அதற்கு முன்னாடியே வந்து ஊழல் ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 74-75 வைக்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியை பார்த்து சொல்றது வந்து எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா இவர் சொல்ற எல்லா கட்சியுமே வந்து ஒரு 50 ஆண்டுகள் 60-70 ஆண்டுகள் வந்து பழமையான மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்க ஒரு கட்சியை இப்படி ஒரு முன்னணி நடிகர் மக்கள் மனசு இடம் பிடிச்சிருக்க. ஊழல் ஆட்சி ரெண்டு ஒன்றிய அரசில் இருக்கிறத சொல்றாரா, தமிழ்நாட்டில் இருக்கிறத சொல்றாரு சார்? ஏன்னா இவர் தமிழ்நாட்டு அரசியலுக்கு தான் சார் போட்டியிட போறேன். அப்போ அவர் சென்ட்ரலுக்கு அவர் போகல. அவர் சென்ட்ரல் வந்து நான் போகலன்றது அவரே சொல்லியிருக்காரு. ஆக இவங்களை உருவாக்கினது யாரு தெரியுதா? 2024 பார்லிமெண்ட்ல நான் போட்டியிட மாட்டேங்கிறாரு. அங்கே அவர் நம்மளால் ஆபத்து வந்துடக்கூடாது. அங்கே ஒன்றியத்தில் நம்மளால் ஆபத்து வந்துடக்கூடாது. யார் பின்னணியில் இருக்காங்கன்னு புரியுதா இப்போ உங்களுக்கு? அப்போ அவங்க வந்து பாஜக பின்னணியில் இருக்காங்க. வேறு என்ன? அமலாக்கத்துறைக்கு பயந்து ஆரம்பித்த கட்சின்னு நான் இப்போ சொல்கிறேன். இல்லைன்னு சொல்லுங்களேன். அவர் ஆரம்பத்திலே தெரியுதில்லை. அந்த வகையில் பார்த்தா விஜயகாந்த் இவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. குடும்ப அரசியல் நடக்கிறது அப்படின்னு தான் விஜயகாந்த் வேகமாக வந்தார். என்ன நினைத்து கொண்டிருக்காரு? அன்புமணி எடுத்து தான் அவர் முதல்ல கட்சியை ஆரம்பித்தார். எலெக்ஷன்லேயே நிற்காமல் பதவிக்கா வந்துட்டு ஊன்னு கத்திக்கிட்டு வந்துட்டு கட்சியை ஆரம்பித்தார். தலைவர் நான், செயலாளர் யார் என் மனைவி, பொருளாளர் யார் என் மச்சான் அப்படின்னார். அவ்வளோதான். கட்சியை ஆரம்பித்த அன்றைக்கி எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. பளபளத்தார். ஒரு பளபளப்பு வந்தது. கம்பி மத்தாப்பு உதாரணம் தான் இவங்களுக்கு பொருந்தும். நல்ல பளபளன்னு எரிஞ்சிட்டு
ஒரு தடவை எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அடுத்த அப்படி மக்கள் நல கூட்டணி நீங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே தூக்கி விட்டீங்க. ஆட்சியே மாறப்போகுது, ஒழிந்தது திராவிட இயக்கம்லாம் எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணீங்க. அந்த எலெக்ஷனில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காமல் அவரே தோற்று அன்னைக்கான போனவர் தான் கடைசி ஒரு செத்தே போயிட்டார். வந்தாச்சு. அது மாதிரி அவருக்கு வரக்கூடாது, இது விஜய்க்கு வரக்கூடாது. ஏதோ கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு சார் இந்த வருஷம் தேர்தலில் 5 லட்சம் வாக்காளர்கள் வந்து இணைய போகிறாங்க, யங்ஸ்டர்ஸ் மட்டும். சார் இந்த யங்ஸ்டர்ஸில் ஓரளவுக்கு வந்து விஜயோட ரசிகர்களும் விஜய் மீது வந்து ஓகே ஒரு மாற்றம் வரணும்னாலும் ஒரு சில பேருக்கு வந்து தோணும். அப்படி இருக்கும்போது இந்த வாக்காளர் பிரிவு ஏற்படுமா சார்? அந்த வாக்குக்குரியது இளைஞர்களுடைய வாக்குகள் பிரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சினிமா இப்போ விஜய் பார்க்கறதுக்கு வர்ற ரசிகர்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு எதிர்பார்க்குறாரு. போடுவாங்களான்னு பார்க்கணும். எதை நம்பி விஜய் அரசியலுக்குள்ள இறங்கினார் நீங்க நினைக்கிறீங்க சார்? அவருடைய ரசிகர்களை நம்பி தான் அவர் இறங்கியிருந்தார். அவருடைய ரசிகர்களை நம்பி தான் அவங்க அப்பாவும் கட்சியை ஆரம்பித்தார். அன்றைக்கி அந்த ரசிகர்கள் அந்த கட்சியை கலைக்கும் போது அவருடைய ரசிகர்கள் யாரும் எதிர்த்து கூப்பாடு போட்டு ஏன் அந்த கட்சியை கலைச்சிக்கன்னு யாருமே வந்து போராடலையே. ஒரு மிரட்டல், அவ்வளோதான் கட்சி கலைச்சி விட்டாங்கல்ல. அது மாதிரி நாளைக்கு ஒரு மிரட்டல் வந்து ஒரு கட்சி கலைக்க மாட்டார். என்ன இருக்குது? என்ன நடந்தது? ஜெயலலிதா கூப்பிட்டு அமிச்சாங்க. 11 மணிக்கு போய் போயஸ் கார்டனில் உட்காந்தார். 4 மணி வரணும் அவர் அழைக்கவே இல்லை. அப்புறம் ஒரு ஆள் வந்து சார் அம்மா உங்களை பார்க்குறதால போக சொல்லிட்டாங்கன்னாரு. வெளியில் வந்தார். தெரிஞ்சு போச்சு நம்ம நிலைமை என்னான்னு. அவங்க அப்பா கூப்பிட்டாரு. கட்சியெல்லாம் நடத்தாது, மூடியா கட்சியானார். மூடிவிட்டாங்க. அத்தனை தொண்டர்கள், பல கோடி தொண்டர்கள், விஜயனுடைய தொண்டர்கள் அதுக்காக கொதிச்சு எந்திரிக்கலையே. எப்படி எங்களை நம்பி ஆரம்பித்த கட்சி எப்படி நீ 3 நேரம் அன்றைக்கி யாரும் எந்திரிக்கலையே. அந்த கட்சி எப்படி போச்சுன்னே தெரியல. எப்படி வந்ததோ அதே மாதிரி போச்சே. அன்றைக்கி அந்த ரசிகர்கள் எங்கே போனாங்க? அந்த ரசிகர்கள் தானே இன்றைக்கி இருக்கிறாங்க. இவருக்கு மறுபடியும் ஒரு ஆபத்து வந்து அந்த ரசிகர்கள் வருவாங்களா? உங்கள் அப்பாவுக்கு நேர்ந்த கதி உனக்கு நடக்காதா? சர்க்கஸில் பல்வேறு கலைஞர்கள் வந்து ஸ்டண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரஜினிகாந்த் கொஞ்சம் நேரம் அவர் ஷோ நடத்திட்டு அவர் போயிட்டார். ஒரு சீன் ஓவர் ஆகிடுச்சு. இப்போ இவர் வந்திருக்காரு, இவர் பாராடிட்டு இருக்கார். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சர்க்கஸில் அடுத்த காட்சி. சார் இதே மாதிரி தான் கமல் அவர்கள் வந்தார், அரசியலுக்குள்ளே வந்து போட்டியிட்டார். ஸோ அவருக்கு வந்து ஒரு சில தோல்விகள்லாம் ஏற்பட்டுச்சு. இப்போ வந்து திமுக கூட கூட்டணி வைக்கலாமா வேணாமான்ற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ அதே ஒரு சூழ்நிலை தான் விஜய் தள்ளப்படுவாரா சார்? இப்போ நீங்கள் இந்த மாதிரி உதாரணம் சொல்லி ஏன் அவரை பயமுறுத்துறீங்க? விஜயகாந்துக்கிறீங்க, ரஜினிகாந்துக்கிறீங்க, ஏதாவது ஜெயிச்சவனை பற்றி பேசுகிறீங்களா? ஏன்னா எவனும் ஜெயிக்கலை, யாருமே ஜெயிக்கலை. ஜெயிச்சவா எம்ஜிஆரை வந்து நீங்கள் நடிகர் நீங்கள் எடுக்கிறது தப்பு. அவர் நடிப்பு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். முழு நேரம் அரசியல்வாதியாக இருந்தார். ஒரு அரசியல் கட்சியினுடைய பொருளாளராக இருந்தார். ஒரு அரசியல் கட்சி தலைவராக, முக்கிய தலைவர்கள் ஒருத்தராக இருந்தார். கூடவே சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்படி தான் அவர் அரசியலுக்கு வந்தார். சினிமாவில் இருந்து நேரடியாக அரசியலுக்கு வந்தவர் எடுத்திங்கன்னா உலகத்திலே ஒரே ஒரு ஆள் வந்து அது என்.டி. ராமராவ் ஒருத்தர் தான். இன்றைக்கி நேத்தூரில் நடிகர், இன்றைக்கி கட்சி ஆரம்பித்தா நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆன ஒரே ஆள் உலகத்தில் அவர் ஒருத்தர் தான். இவர் யாருமே கிடையாது. சிரஞ்சீவி இவரோட பெரிய ஸ்டாருங்க. ஆந்திராவில் கட்சி ஆரம்பித்தார், காங்கிரஸில் ஐக்கியமானார், மந்திரி ஆனார். அதோட காணும். இன்றைக்கி எங்கே சிரஞ்சீவி? அப்புறம் பவன் கல்யாண் ஒரு கட்சி ஆரம்பித்தார், ஏதோ பெருசாக ஜொலிச்சார், கூட்டமெல்லாம் சேர்த்துனார். எங்கே அவர்? இப்போ விஜய் அவர்களும் சினிமாவில் நிறைய கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணிட்டு வராங்க. எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் இந்த காட்சிகளை எல்லாம் செஞ்சுட்டு தான் வந்தாங்க. சினிமாவில் வந்து தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி பாக்யராஜ் ஆரம்பித்தார். சொக்கத்தங்கன்னு ஒரு படம், பாக்யராஜன் காலி விஜயகாந்த் காலி 2 பேரும் ஒரே படத்தில் கல்யாணம். அன்றைக்கி போனவங்க தான். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ஒரு சீசனல். இன்றைக்கி அவர் வந்திருக்கிறாரு, ஒரு பிள்ளையார் சொல்லி வச்சுருக்கார், ஒரு போர்டு ஒன்று போட்டு வச்சுருக்கார், பேர் வச்சுருக்கார். அவ்வளோதான் அவர் பண்ணியிருக்கிறார். பார்ப்போம் சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க அடிக்கடி, அதாவது இப்போ ஸ்டார்ட் பண்ணும் போதே இவர் வந்து ஒரு தொழிலுக்காக தான் வந்திருக்காரு, பணம் சம்பாதிக்க போகிறாருன்னு. அதுக்கே விஜய் வந்து இதில் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, அரசியல் என்பது தொழில் அல்ல, அது ஒரு புனிதமான மக்கள் பணி. ஸோ அதை செய்கிறதுக்காக தான் நான் இதுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லி. புனிதமான மக்கள் பணியில் ஊழல் நடக்குது இல்லை, அதையும் அவர் தானே சொல்கிறார். அந்த ஊழல் இவர் செய்ய மாட்டார். என்ன இருக்குது? புனிதமான மக்கள் பணிங்க. கோயில் கடவுளை கும்பிடுற இடம். காசு கொடுத்தா அவங்கள வந்து ஒரு கியூவை போய் பிரேக் பண்ணிட்டு உள்ளே கூப்பிட்டு போயிடறான்ல. தர்ம தரிசனம் ஒன்று வைக்கிறான், காசு கொடுத்து ஒரு தரிசனம் ஒன்று வைக்கிறான். அது ஊழல் இல்லையா? கடவுளை கும்பிட்ற இடத்துலையே, புண்ணியம் பண்ணுற இடத்துலையே ஊழல் நடக்குது. இவர் நடத்துகிற புண்ணியத்தில் ஊழல் நடக்காதா? எந்த உதாரணத்துக்கு ஒரு பதில் இருக்குதுங்க. யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்காரு, அதை போட்டிருக்காரு. அவர் அதில் என்ன இருக்குது முதல்ல அவர் படிக்க சொல்லுங்க. இதுக்கே 1000 விமர்சனங்கள் வரும். அதே மாதிரி 2024 நடக்க போகிற நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவும் மாட்டேன், எந்த கட்சிக்குமே ஆதரவு தரமாட்டேன்றதை வெளிப்படையாக சொல்லியிருக்காரு சார். அப்போ ஏதாவது கட்சி அவர்கிட்ட ஆதரவு கேட்டு போயிருக்காங்களா? இப்போ கேட்கலங்கிறது தான் அவரை நாகரிகமாக நாசுக்காக சொல்கிறார்.
3 நாளாக பட்னி மாமா, 3 நாளாக சாப்பிடல மாமா அப்படி விவேக் மணிவண்ணன் சொல்லுவார். 3 நாளாக பட்னி கிடக்காகிறது எவ்வளோ நாகரிகமாக சொல்கிறான் பாரு. யாரும் எங்களை கேட்கல, யாருக்கும் ஆதரவு, யார் கேட்டு க்யூவில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க இவர்கிட்ட, எத்தனை பேர்த்துக்கிட்ட ஒரு மாட்டேன்ட்டார். ஏன் இந்த தேவையில்லாத இது உங்களை கேட்டாங்களா? ஏங்க இன்றைக்கி நீங்கள் திமுக பற்றி திருப்பி திருப்பி பேசுகிறீங்க. இதனால் திமுக அழிஞ்சிருவா, திமுக அடுத்த வருஷம் 75வது வருஷங்க திமுக ஆரம்பிச்சு. 75 ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி காங்கிரஸுக்கு அடுத்தபடி திமுக தான், வேறு எதுவுமே இல்லை. மிச்சம் எல்லாருமே 50 வருஷம் வரலாறு கூட கிடையாது. திமுக அழிச்சு விடுவேன்னு சொல்லிவிட்டு தான் அன்றைக்கி இருந்த காங்கிரஸ்காரர்களும் அன்றைக்கி இருந்த ஆட்சி ஊடகங்களும் எவ்வளவோ பண்ணாங்க, தாண்டி தான் வந்தாங்க. அவங்க மேலே போடாத ஊழல் குற்றச்சாட்டே கிடையாது. அவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகளையும் அன்றைக்கி இருந்த அச்சு ஊடகங்கள் போட்டுச்சு. அவர்களால் ஆதரிக்கப்பட்ட ஜெயலலிதா தான் ஊழல் குற்றவாளி நம்பர் A1 குற்றவாளின்னு சொல்லி ஜெயிலுக்கு போய் செத்து போனது அவர்களால், அந்த அச்சு ஊடகங்களால் ஆதரிக்கப்பட்ட ஜெயலலிதா தான் ஜெயிலுக்கு போனாங்க, திமுக போகல. அதுதான் நடந்தது. அதனால் இதெல்லாம் 75 வருஷமாக இருக்கிற ஒரு கட்சி, ஒரே சின்னத்தில் இருக்கிற கட்சி. காங்கிரஸ் கூட பல சின்னங்கள் மாறி போச்சு. எடுத்த எடுப்பில் ஏர் உழவன் தான் அவங்களுடைய காளை மாடு, ரெட்டை காளை மாடு தான் அவங்களுடைய சின்னம். அதுக்கப்புறம் ஏர் உழவனாக மாறிச்சு. அதுக்கப்புறம் கைராட்டு சின்னமாக மாறிச்சு. அதுக்கப்புறம் கை சின்னமாக இப்போ உட்காந்துட்ருக்காங்க. இவ்வளோ சின்னங்கள் மாறி இருக்குது. கட்சி ஆரம்பித்த அன்னையிலேருந்து உதயசூரியன் சின்னத்தோடு இன்றைக்கு வரலும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரே அரசியல் இயக்கம் திமுக. அதை நேற்று முளைச்ச காளான்லாம் அழிச்சிடும்னு ஒரு கேள்வி கேட்குறீங்களே, உங்கள் ஆசையை பார்த்தா சிரிப்பு தான் வருது. சிரிப்பு தான் வருகுது ஐயா உங்களை நினைத்தால் அப்படின்னு. சார் அதே மாதிரி ஒரு கட்சி பெயர் தமிழக வெற்றி கழகம், இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதை தான் ஒரு இன்னொரு இதுலேயும் சொன்னேன். காதலிக்கு நேரமில்லை படத்தில் நாகேஷ் ஒரு சினிமா கம்பெனி ஆரம்பிப்பார். கம்பெனிக்கு என்ன பேருன்னு கேட்பாங்க. ஓஹோ ப்ரொடக்ஷன். அது என்ன ஓஹோ ப்ரொடக்ஷன்? படம் நல்லா ஓடுதோ இல்லையா, யார் எடுத்தாலும் ஓஹோ எடுத்த படம், ஓஹோ எடுத்த படம், அட்லீஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர்லையாவது ஓஹோன்னு இருக்கட்டுமே, ஆனால் கட்சி பேர்லையாவது வெற்றி இருக்கட்டுமேனு வச்சுக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான் சார். இப்போ இவரால் ஏதாவது மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா சார்? ஒருவேளை அவர் வாழ்க்கையில் 2020 அவருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும், நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா இப்போ சினிமா வாழ்க்கையும் அவர் நிறுத்த போறேன்னு சொல்லிட்டாரு, முழுமையா அரசியல் பணியில தான் இறங்க போறேன். சினிமா வாழ்க்கையை நிறுத்த போறாரா நிறுத்திட்டாங்களான்னு தெரியணும். லியோ படம் சரியா ஓடலன்னு 2 வாரத்தில் எடுத்தாங்க, 3ஆவது வாரத்தில் டிவிலே வந்துருச்சு, சரியா போகலை. ஆனால் நீங்களாம் என்ன சொன்னீங்க, 1000 கோடி வசூல் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படி வசூலான படம் 2 நாள் ஓடல, 3ஆவது வாரமே டிவியில் வந்துருச்சு. அந்த அளவுக்கு அடிபட்டு போச்சு. பட உலகம் கை விடுதுங்கிற காரணத்தினால தான் இன்றைக்கி அரசியலுக்கு வர்றாரு அவர். அதுதான் காரணம், வேற ஒன்று. ஆனால் இப்போ நிறையா சிக்கல்கள், நிறையா சம்பவங்களில் போயிட்டு அவர் உதவி இருக்காரு. 10th 12th மாணவர்களுக்கெல்லாம் அவர் அதிக மதிப்பெண்களுக்கு உதவி இருக்காரு. அதே மாதிரி இந்த பேரிடர் மேலாண்மையில் அங்கே போய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி மக்களை சந்திக்கிறனால மக்களுக்கு ஒரு வகையை தோணல சார். ஓகே, எப்பயும் திமுக அதிமுக தான் இருக்குது, ஒரு மாற்றம் வேண்டாமா அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படாதா? மாற்றம் இவராக தான் இருக்கணும். என்ன இருக்குது? ஒருவேளை சூர்யா நாளைக்கு கட்சி ஆரம்பித்தார்னா என்ன ஆகும்? இவரோட அவர் அதிகமாக பண்ணியிருக்காரு. இவர் இன்றைக்கி கும்பிட வேண்டியது சூர்யா கார்த்திக் கிட்ட கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அரசியலுக்கு வந்துடாதீங்கப்பா, எதோ சொல்லிவிட்டு நான் விட்ட காசை பிடிக்கிறதுக்காக நான் அரசியலுக்கு வந்துட்டு எதாவது பண்ணிவிட்டாதுன்னா அவங்கக்கிட்ட தான் அவர் கெஞ்சிக்கிட்டு ஜாக்கிரதையாக இருக்கும். சார் அதே மாதிரி ஒரு ஆப் 1 கோடி மெம்பர் அப்படின்றது ஒன்று போயிட்டுருக்கு சார். ஸோ ஒரே ஒரு இது மூலயமா எப்படி கமல்ஹாசன் அவர்கள் ஒரு லிங்க் கொடுத்து அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் மெம்பர் ஆயிடலாம்னு சொன்னீங்களா, அதே மாதிரி இப்போ விஜயும் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்களே சார். மிஸ் பண்ணிட்டோமே. அப்போ அந்த 1 கோடி மக்கள் கூட்டத்தை விஜய் நம்ம பின்னாடி கொண்டு வர போகிறாருன்றது அர்த்தமா? அதிமுகவில் 1.5 கோடி, எடப்பாடி தலைமையில், பன்னீர்செல்வத்தினுடைய தலைமையில் 1.5 கோடி, நாம் தமிழரில் 10,000 கோடி என்னமோ இருக்குது. ஏன்னா அவர் தான் இன்றைக்கி இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சி. அப்புறம் இப்போ அப்போ தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நான் விஜய் கட்சியில் சேர்ந்துட்ட மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கு பிரகாரம் தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை என்ன, எவ்வளோ, எத்தனை கோடி பேர் இருக்காங்க, எத்தனை கோடி பேர் இந்த கட்சியில் எல்லாம் இருக்காங்க சொல்லுங்கள். எழுதிக்கிட்டே போகிறீங்க, சொல்லிக்கிட்டே போகிறீங்க. கோடிக்கு அர்த்தம் என்ன? நான் புரிஞ்சுக்கிட்ட கோடி வேறையா, நீங்கள் சொல்கிற கோடி வேறையா, எனக்கு புரியும். சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். ஸோ விஜய் அவர்கள் இப்போ அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அரசியலில் இருக்க ஏதாவது ஒரு தலைவர்கள் விஜய் கிட்ட போயிட்டு எங்கள் கூட சேர்ந்து கூட்டணி வைங்கன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காது சார்? கேட்பாங்க, கேட்காமல் இருக்க மாட்டாங்க. விஜய் ரஜினிகாந்த் ஒரு கட்டத்தில் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு உடனே இந்த லெட்டர் பேடு கட்சிகள்லாம் போய் ரஜினியோட கூட்டணின்ட்டாங்க.
ஒரு யூடியூப்பில் வந்து அந்த அந்த லெட்டர்பேட் கம்பெனி கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து என்னோட பேட்டியில் உட்கார வச்சாங்க. ரஜினியை பற்றி எதோ பேசுகிறாரு. நான் சொன்னேன், முதல்ல அவர் ரஜினி அரசியலுக்கு வரட்டுங்க, அதுக்கப்புறம் அதை வச்சு வியாபாரம் பண்ணலாம். நீங்கள் அதுக்குள்ளார வியாபாரத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க. எல்லாம் நிறைய உதிரி கட்சிகள் வரும். விஜய்க்கு நான் ஆதரவு, அப்போ தான் நீங்கள் ஒரு செய்தி வரும், விஜய்க்கு இந்த கட்சி ஆதரவு அப்படின்னு சொன்னாக்கா அவர் ஃபோட்டோ வரும். அதுக்காக அவங்க போடுவாங்க. விளம்பரத்துக்காக நிறைய கட்சிகள் கூட்டணியில் வருவாங்க. பார்க்கலாம். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாக்கா அரசியல் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சுலபம் இல்லை. சினிமாவில் நீங்கள் அதிர்ஷ்டத்தினால் நின்றீர்கள். அந்த அதிர்ஷ்டம் அரசியலுக்கு கை கொடுக்குமாங்கிறத பார்க்கணும். ஓகே சார், நன்றி சார்.